friends, welcome to our channel. இந்த கிளாஸில் நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் ரொம்ப முக்கியமான ஸ்டிச். இது நம்ம ப்ளவுஸ்லாம் நம்ம சிம்பிளாக இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்தாலே நமக்கு ரொம்ப கிராண்டாக தெரியும். இந்த ஸ்டிச்சு எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சை நம்ம கையாலே எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், பெனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாட்டர் ஃபில்லிங் நீங்கள் நோட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரி பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இந்த வாட்டர் ஃபில்லிங் கையாலே வரைஞ்சிக்கலாம். இப்படி ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு இப்படி கண்டினியூவாக ஹார்ட் இப்படி கேப் இல்லாமல் இப்படி அழகாக போட்டுகிட்டே வாங்க. எங்கே முடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக அப்படி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் நீங்கள் கண்டினியூ பண்ணி போடுங்க. அப்படி சின்ன சின்ன கேப் இருக்க இடத்துல சின்ன சின்னதாக இப்படி போட்டு முடிச்சிடுங்க. இதில் போட்டுட்டு நெக்லைன் மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க. இந்த நெக்லைன்லேயும் நீங்கள் கையாலே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம இதில் இந்த நெக் ஷேப்பில் நம்ம டிசைன் ஒர்க் பண்ணுவோம். இப்படி ஃப்ரீ ஹேண்ட்லேயே இப்படி வரைஞ்சிக்கோங்க. ஒரே மாதிரி நீங்கள் வரையக்கூடாது. இப்படி ஆப்போசிட்டாக நம்ம வரைஞ்சிக்கணும். இப்படி முடிகிற இடத்துல இப்படி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து நம்ம இப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்படி பொறுமையாக நீங்கள் இப்படி போட்டுட்டு வாங்க. ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் வர மாதிரி அழகாக போடுங்க. இப்படி கொஞ்சம் பெருசாக இப்படி வச்சு போட்டுட்டு வாங்க ஃபுல்லாக. இந்த ரவுண்ட் ஷேப்லேயும் நீங்கள் இந்த நெக் ஷேப்பில் மட்டும் நீங்கள் கையாலே ஹேண்டில் ஃப்ரீ ட்ராயிங் பண்ணிவிட்டு அப்புறம் பேஜ் ஃபுல்லாக ஒரு 4 பேஜுக்கு இந்த ஷேப் ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. வாட்டர் ஃபில்லிங் இப்படி கொடுத்துட்டு வாங்க. கண்டினியூவாக நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம ஸ்டிச்சு போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்படியே ஃபுல்லாக முடிச்சுட்டு கண்டினியூவாக இப்படி கொடுத்துட்டு வாங்க. இப்போ இங்கே நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி கொடுத்துட்டு வாங்க. இப்போ இங்கே முடிக்கிறீங்களா, இப்படி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஏன் இப்படி ட்ரா பண்ண சொல்கிறேன்னா, நம்ம ப்ளவுஸில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது கண்டினியூவாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே இப்படி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்படி ஃபுல்லாக நீங்கள் ட்ரா பண்ணி ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பு இந்த நெக் ஷேப்பில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்து போடுறவங்கள நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சில் போடுங்க. அப்போ தான் ஈஸியாக வரும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.